பசுமை செஞ்சாங்க. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்றது நம்ம காஞ்சிபுரத்தை சேர்ந்த ட்ரிபிள் பட்டதாரியான சரவணன் அவர் தான் பார்க்க போறோம். இவர் பார்த்தீங்கன்னா பல விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. செயற்கை தாங்க பண்றாரு. ஆனா இப்போ அவர் வந்து இயற்கைக்கு மாறி இருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு பஞ்சகாவியா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நிலத்துல பயன்படுது. அதனால வந்து பயிர்கள் வந்து நல்ல செழிப்பா இருக்கு அப்படின்னாரு. நான் கூட போன வாரத்துல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். கத்திரிக்காய் அதை பயன்படுத்தினாரு அப்படின்ட்டு ஒரு சுத்த கூட இல்லை அப்படின்னு சொன்னாரு. பல பயிர்கள் இப்போ அதை பயன்படுத்திருக்காரு. ஏன் செயற்கையில இருந்தவர் என்ன பண்ணாரு, அந்த குரு பஞ்சகாவியாவால வந்து இயற்கைக்கு மாறி இருக்காரு. இந்த குரு பஞ்சகாவியை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேனி மாவட்டத்தை ஜெகத்குரு தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அதை நீங்க இலவசமாவே பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து விவசாயிகள் கொடுத்துட்டாரு. அதை தயாரிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. பஞ்சகாவியானா சாதாரண பஞ்சகாவியா பார்த்தீங்கன்னா தயாரிக்க நிறைய செலவாகும். 5 பொருட்கள் வேணும், அதுக்கு நிறைய செலவாகும். ஆனால் அந்த குரு பஞ்சகாவியாவில் அவ்வளோ இல்லைங்க. வெள்ளம் மட்டும் வாங்கினா போதாங்க. சாணி உங்ககிட்டயே இருக்க போகுது, கோமியம் இது பற்றி இதை மட்டுமே பயன்படுத்தி வந்து இந்த குரு பஞ்சகாவியை தயாரிக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு ரகம் வந்து மிளகாய் சாகுபடி பண்ணிட்டு இருக்காருங்க. ஹைபிரிட் பண்ணல, நாட்டு ரகம் பண்றாரு. இது விதை வந்து அவங்ககிட்டயே வந்து பாரம்பரியமா வச்சுட்டு இருக்காங்க. அதுதான் பண்ணியிருக்காரு. அது எப்பவுமே வந்து சாதாரணமாக வந்து தூவி தான் விடுறோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு நாற்று விட்டு தான் நட்டுருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகசூல் அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காருங்க. அது பயிர் வந்து பூச்சிகளே தாக்கக்கூடாதுன்ற நம்மாழ்வா ஸ்டைலில் ஒன்று பண்ணியிருக்காரு. அதனால என்ன ஆயிருக்கா, அவருக்கு 2 மடங்கு லாபம் வந்திருக்குன்றாரு. பூச்சி தாக்க தான் இல்லையா, மகசூலும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த மெத்தட்ல வந்து 2 மடங்கு லாபமும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா ஒரு மெத்தட் பண்ணியிருக்காரு. நாட்டு ரகம் உண்மையில அதனால மகசூல் தருதா அப்படின்னு பல கேள்வி நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாங்க. இது மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு தேவைக்காக இந்த மிளகாய் வந்து நம்ம வந்து பண்ணியிருந்தோம். ஒரு நேரத்தில் அப்படி பண்ணியிருந்தோம். இப்போ என்ன ஆச்சுன்னா அதே வந்து ஒரு வியாபாரமாக பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து இப்போ உருவாகிட்டோம். ஏன்னு வச்சிங்கன்னா, நம்ம மிளகாய் வந்து ஒரு வியாபாரமாக வந்து வருஷம் ஃபுல்லாக வியாபாரமாக வந்து இதை பண்ணலாம். ஏன்னா இதை ஒன்ஸ் இதை வந்து காஞ்ச மிளகாய் நம்ம வந்து வீட்டு தேவைக்கு காய வச்சு நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணோன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம வந்து வியாபாரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். எப்பப்போ தேவையோ அப்பப்போ வந்து வியாபாரம் பண்ணலாம். மற்ற காய்கறிலாம் வந்து பிரித்து வச்சு ஒரு 10 நாளோ ஒரு மாதத்துக்குள்ளேயே வியாபாரம் வந்து பண்ணிடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமே வந்து ஸ்டாக் வந்து நம்ம வச்சு வியாபாரம் பண்ணலாம் காஞ்ச மிளகாய். இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயா தாத்தா காலத்துலேருந்தே பண்ணிட்டு தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு ரகம். இது வந்து இருக்கு இப்போதான் வந்து காய்க்கிற ஸ்டேஜ். இது பாருங்க, ஆமாம் இதுதான் நாட்டு ரகம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு விரல் நீட்டு இருக்கு, எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. இது வந்து நம்ம கையில தான் இருக்கு. இந்த விதை இந்த காஞ்சிபுரம் சுத்து வட்டார பகுதியில் ஒரு சில பேர் கிட்ட தான் இருக்கு. இது அதே மாதிரி இது நம்ம கையில இருக்கு. இந்த வெரைட்டி வந்து ஆமா, இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ரொம்ப வருஷமா அதை வச்சுன்னு இருக்கோம். இந்த வெரைட்டி வந்து நம்ம பகுதியில் இருக்கும் ஒரு சில பேர்கிட்ட. இது வந்து நம்ம முதல் தரமா இருக்கு, நம்ம கையில இருக்கு இந்த ரகம் வந்து பாத்தீங்கன்னா. ஆமா இது கடைகள்லாம் வந்து ஹைபிரிட்லாம் இல்லை. இது நம்ம பாரம்பரியமா வச்சிருந்த ஒரு நாட்டு மிளகாய் தான். இது இப்போ ஹைபிரிட்டுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் வரும்னா, ஹைபிரிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் கழிச்சு அது என்ன ஆகும்னா, நம்ம ஸ்டோர் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகும், ஒரு சில பிரச்சனைகள்லாம் பூச்சி தாக்குதல் பிரச்சனைலாம் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 முறை காய வச்சு நம்ம வச்சுருக்கீங்கனாலே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் இது கேட்டே போகாது. ஒரு நாட்டு ரகத்துக்கு இன்னொரு வித்தியாசம். ஆமாம் இது ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டே போகாது. இது இன்னொரு விஷயம் இருக்கு, நாட்டு ரகத்துல விதைகள் எடுக்கலாம், ஹைபிரிட் விதைகள் எடுக்கலாம். ஆமாம் அது வந்து கண்டிப்பாக அதிகப்படியாக உண்மைதான். இதில் வந்து விதைகளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா விதைகள் தான் வந்து இருக்கும். இது பாருங்க, ஃபுல்லாகவே வந்து விதைகள் தான் இருக்கும். ஃபுல்லாகவே விதைகள் தான் இருக்கும். இந்த விதைகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த விதைகளை வந்து நம்ம வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுக்கணும். இது மிளகா வந்து பார்த்தீங்கன்னா 30 சென்ட். முழுக்க ஒரே ரகம் தான் பண்ணிருக்கீங்க? ஆமாம், இது ஃபுல்லாகவே இந்த ஒரே ரகம் தான் வந்து பண்ணியிருக்கோம். 30 சென்ட் தான் வந்து பண்ணியிருக்கோம். இது நமக்கு இவ்வளோ தேவைப்படாது, இருந்தாலும் நம்ம வந்து வியாபாரத்துக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம அக்கம் பக்கம் நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க விவசாயம் பண்ணாத சொந்தக்காரங்க, அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விற்பனையாகவும் கொடுத்துருவோம். அதுக்காக பண்ணியிருக்கீங்க? ஆமாம். சரிங்க. இப்போ மிளகா நீங்கள் விதை உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு. ஆமாம். இப்போ நடவிடும் போது முதல்ல நிலத்தை என்ன பண்ணுவீங்க? நான் அந்த கத்திரி சாகுபடி எப்படி சொன்னனோ அதே ஃபார்மேட்டில் இந்த மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு சாண எரு கொட்டி ப்ரிப்பேர் பண்ணி, இதில் வந்து எந்த ஒரு விவசாயமும் பண்ணக்கூடாது. ஒரு வருஷத்துக்கு நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணி மட்டும் வச்சுக்கணும். ஏன்னா இதுவே 6 மாதம் ஆகிடும் இது வளர்ந்து முடிக்கிறதுக்கு. அடுத்த 6 மாதம் நம்ம திரும்ப வந்து நம்ம ரெடி ஆகிடுவோம். அந்த 6 மாதம் வரைக்கும் நம்ம இதை சும்மா விட்டுட்டு உழவு பண்ணி மட்டுமே வச்சுருந்தா மட்டும்தான் நம்ம எதிர்பார்த்த ஹீல்டு வந்து கிடைக்கும் இந்த மிளகாயை பொறுத்த வரைக்கும், இந்த நாட்டு மிளகாயை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எல்லாம் கடைகள்லாம் கொடுக்குற மருந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்த அளவுக்கு எடுபட்டு வராது. மாட்டு சாணம் எருவு இதெல்லாம் வந்து இதை போட்டு வச்சிருந்து ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் இந்த நிலத்தை வந்து இந்த நாட்டு மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எதிர்பார்த்த அளவுக்கு மகசூல் வந்து இருக்கும்.
இதுக்கு நம்ம மருந்து ஸ்ப்ரேவோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டேமேஜ் ஆகிடுது. சரி, இப்போ இது எப்படி நாற்று விட்டு நட்டுறீங்களா? எப்படி இது வந்து நாற்று தான் வந்து விட்டு நட்டோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் இதுக்கான பட்டம். மார்கழி மாதம் தான் நம்ம வந்து நடணும். சில பேர் வந்து போகி அப்போ நடுவாங்க, தை மாதம் ஸ்டார்டிங் போகி அப்போ நடுவாங்க. போகி அப்போ மார்கழி மாதம் வந்து நடலாம். நம்ம இதை வந்து மார்கழி மாதம் தான் நட்டுருக்கோம். இது மற்ற சீசன்லாம் வந்து நட்டுங்கன்னா இது வந்து எதிர்பார்த்தது வளரவும் வளராது. அந்த காய் காய்ச்சி அந்த பூவும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நிற்கவும் நிற்காது. அதான் சீசன். இந்த நாட்டு மிளகாய் அதான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஹைபிரிட்னு வச்சிங்களா, அதை நீங்கள் எந்த சீசனில் வேணாலும் எப்போ வேணாலும் நட்டுக்கலாம். அது பிரச்சனையே கிடையாது. இதுக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனை வந்து இருக்கு. சரி, இப்போ நாற்று விட்டு தான் நட்டீங்க. ஆமாம். நாற்று விட்டு எத்தனை நாள் எடுத்து நட ஆரம்பிச்சீங்க? இது வந்து ஒரு 25 நாள்லயே வந்து நம்ம நட ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி ட்ரேல விட்டா மிக சிறந்தது. ட்ரே வந்து இப்போதான் நம்ம வந்து லேட்டஸ்டாக தான் வந்தது நம்ம கையில். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா அது எரு கொட்டி ப்ரிப்பேர் பண்ணி இடத்த அப்படியே டைரெக்டாக விதைச்சி மூடாக்கு போட்டு அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து நட்டோம். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழித்தட்டுலாம் வந்திருக்கு. அதனால அடுத்த முறைலாம் வந்து மிளகாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழித்தட்டில் விட்டு நடுற மாதிரி குழித்தட்டுலாம் வாங்கி நம்ம வச்சிருக்கோம். எவ்வளோ நாற்று இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நடல. ஒன்று இப்போ வந்து அந்த மாதிரி கவுண்ட் பண்ணலாம் நடல. ஒரு குத்துக்கும் 2 நாற்று அப்படின்ற விதத்தில் இது கொஞ்சம் நெருக்கமாக தான் நடணும். இது வந்து ரொம்ப இது வந்து களைச்சியும் வராது. எதிர்பார்த்தாலும் இப்போ ஒரு கத்திரிக்காய் செல்லாம் நல்லா களைச்சி வரல, அந்த மாதிரிலாம் களைச்சி வராது. களை கொத்துற அளவுக்கு இது நெருக்கமாக தான் வந்து நடணும். ஒரு ஆள் உள்ளே போகலாம் மிளகா பெருகிறதுக்கு, அந்த அளவுக்கு கேப் விட்டு நடலாம் நம்ம. ஆமாம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடி 1.5 அடி அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் ரொம்பலாம் அகலமாலாம் நடக்கூடாது. சரிங்க, இப்போ நட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன வேலைகள் பண்ணுவோம்? இது நம்ம வந்து நம்மாழ்வார் சொன்ன மாதிரி வெறும் மிளகா வரைக்குமே நட்டுருக்கும் போது என்ன ஆச்சுன்னா பூச்சி தாக்குதல் அதிகமாக இருந்துச்சு. இதை வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பூச்சிகள் வந்திருந்தது. ஸ்ப்ரே பண்ணுற செலவு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால நம்ம என்ன பண்ணோன்னா இந்த முறை வந்து புதுசாக ஒரு நம்மாழ்வார் சொன்ன மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா காராமணி சுத்துக்கரையில் காராமணி நடுன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், இதுதான் காராமணி வந்து நடுன்னு சொல்லியிருக்காரு. மஞ்சள் பூச்செடி வந்து நடுன்னு சொல்லியிருக்காரு. நான் சாமந்தி எதிர்பார்த்தது, சாமந்தி இல்லை. அதனால புளிச்சக்கீரையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் ஒரு வெள்ளை கலரில் ஒரு பூக்கள் தான் வந்து வரும். அதனால புளிச்சக்கீரை நட்டுருக்கோம். மக்காசோளமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நட்டுருக்கோம். இது ஆமாம், இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடுப்பு வேலியா வந்து நட சொல்லியிருந்தாரு. அதை வந்து நம்ம நட்டுருக்கோம். அதெல்லாம் நடும்போது நன்மை செய்யும் பூச்சிகள் வந்து அதிகமாக வந்து அது மேலே உக்காஞ்சு இதில் வந்து தீமை செய்யும் பூச்சிகள் வந்து வராத அளவுக்கு தடுக்கும் அப்படின்னு ஒரு சொல்லியிருந்தாரு. நம்ம அதனால இதை வந்து இந்த முறை முதல் முறையாக ஃபாலோ பண்ணியிருக்கோம். நான் அவர் சொன்ன மாதிரியே இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டபுள் ஈல்டு வந்து எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. காராமணியும் காய்ச்சிருக்கு, புளிச்சக்கீரையும் காய்ச்சிருக்கு. மக்காசோளமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் வீடியோவில், ஒவ்வொரு மக்காசோளமும் பார்த்தீங்கன்னா 5-6 காய்ச்சிருக்கு. ஆனால் அது எனக்கு ஒரு வீட்டு தேவைக்கும் பயன்பட்டுச்சு. இதுலேயும் பூச்சிகளை வந்து தாக்குதல் வந்து ரொம்பவே குறைஞ்சே இருக்கு. இது வந்து கண்டிப்பாக வந்து உண்மை. நம்ம வீட்டு தேவையும் கிடைச்சிச்சு, இதுக்கும் வந்து ஒரு பாதுகாப்பாக இருந்துச்சு. ரெண்டுமே வந்து நடந்திருக்கு. இதுதான் டபுள் வருமானம் சொல்றது. ஆமா, கண்டிப்பா. நம்ம ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரே வெரைட்டி நட்டுருப்போம். அந்த ஒரே வெரைட்டியால என்ன ஆகும்னா பூச்சி தாக்குதல் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். இந்த மாதிரி வெரைட்டி வந்து மாறி மாறி சுத்துக்காரையில் நடும்போது பூச்சி தாக்குதல் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருக்கு. அவரைக்காய் கூட வந்து பாத்தீங்கன்னா நட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிளகாயை வந்து பாத்தீங்கன்னா ஒரு காய்கறி வந்து எடுத்து சாப்பிட முடியாது. இந்த மாதிரி ஊடு பயிரா நம்ம கொஞ்சம் செய்யும் போது மிளகாயும் காய்ச்சா மாதிரி இருக்கும். இது வீட்டு தேவைக்கும் கிடைச்சா மாதிரி இருக்கும். இது இந்த மெத்தட் பண்ணி எத்தனை மாசம் ஆகுது? இது வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை தான் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்கு, செடியும் நல்லா இருக்கு, காயும் வந்து நம்ம எதிர்பார்த்தாலும் காய்ச்சிருக்கு, நல்லா இருக்கு. இந்த மெத்தடு இந்த வாட்டி தான் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து அவர் சொன்னதை வந்து ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்து அவர் என்னென்ன சொல்லியிருக்காரோ அதை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இயற்கைக்கு வந்து நுழையிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா செயற்கையை போட்டு என்னுடைய பணம் தான் அழும்பாயிருக்கு வேண்டி எனக்கு போதிய வருமானம் வரல. இயற்கைக்கு மாறினாதான் கண்டிப்பா வந்து நமக்கு போதிய வருமானம் வரும்பொழுது நமக்கு. எது இல்ல இன்னும் பெருகல. இப்பதான் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து நட்டு வந்து பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு கிட்ட ஆயிடுச்சு. 3 மாசத்துக்கு கழிச்சு ஒரு 10 நாள் கழிச்சு இது வந்து அறுவடை ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ 1-2 செம்பழம் வந்து பழுத்து இருக்கு. இப்போ ஒரு காய் வந்து அறுவடைக்கு வந்துருச்சு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் நம்ம? இது இன்னும் அறுவடை ஸ்டார்ட் ஆகிற அளவுக்கு காய் வந்து இல்ல. இது ஆமா, இந்த கலர் தான் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து ரெட்டிஷ் கலரா மாறிடும். ஆமா, ஃபுல்லாவே ரெட் ஆயிடும். அதுக்கப்புறம் பறிச்சு நம்ம காய வச்சு நம்ம வீட்டுல வந்து ஸ்டாக் வச்சுக்க வேண்டியதுதான். ஆமா, காஞ்ச மிளகா. இது பச்சை மிளகாய் வீட்டு தேவைக்கு வரைக்கும் 1-2 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இது வந்து பண்றதுக்கு மிளகாய் தூளுக்காக, காஞ்ச மிளகாய்க்காக தான் அதை பண்றது. ஆமா,
ஆனா அந்த பச்சை மிளகாவும் பயன்படுத்தலாம். பச்சை மிளகாவும் பயன்படுத்தலாம், ஆனா வந்து ரொம்ப காரமா இருக்கும். அதுக்காக தான் இந்த வெரைட்டி வந்து நம்ம வந்து வச்சு மிளகாய் தூளுக்காக வந்து பயன்படுத்துறோம். சரி, இது இப்ப அறுவடை ஆரம்பிச்சுன்னா எத்தனை நாள் வரைக்கும் இந்த அறுவடை பண்ணிட்டு இருக்கலாம்? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கணக்கே இல்லை. நம்ம நல்ல முறையில் களைக்கொல்லி வந்து தொடர்ச்சியாக வந்து நம்ம எடுத்துனே இருந்து களையை வந்து எடுத்துனே இருந்துட்டு நம்ம வந்து மிளகாயை வந்து தொடர்ச்சி அறுவடை செஞ்சுனே இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வரைக்கும் நம்ம அறுவடை செய்யலாம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சின்ன சைஸாக மாறிடும். இந்த அளவுக்கு ஒரு விரல் நீட்டு வந்து இருக்காது, காய் சின்ன சைஸாக மாறிடும். அப்போ என்ன பண்ணுவோம்னா திரும்ப ஒரு முறை களை கொத்தி நம்ம வந்து ஊறுகாய் மிளகாக்காக என்ன பண்ணுவோம்னா நம்ம லோக்கல்லையும் வந்து பச்சை மிளகாய் டேரெக்டாக பிச்சு ஊறுகாய் போட்டு நம்ம வந்து விற்கலாம். பச்சை மிளகாய் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டும் வந்து அதுக்கப்புறம் ஏற்றலாம். மார்க்கெட்டில் ஏற்றினா ஊறுகாய் மிளகாய் சின்ன சின்ன சைஸ் வந்து நம்ம விற்க ஆரம்பிச்சிடலாம். அது வந்து கடைசி கட்டம் நான் சொல்கிறது வந்து. மற்றபடி நல்ல சைஸ் இருக்கிறதுலாம் நம்ம வந்து பறித்து நம்ம வீட்டுக்கு தான் நம்ம வந்து மிளகாய் தூளுக்காக தான் அந்த மிளகாயை வந்து பயன்படுத்துகிறோம். ஆமாம், ரிலேஷன் கொடுப்போம். நம்ம விற்கிறதுக்கு ஸ்டாக் இது வந்து என் கையில் வந்து ஒரு பேங்க் மாதிரி. எப்பவுமே என் வீட்டில் வந்து பணம் இருக்கா மாதிரி இது. எனக்கு தேவைன்னா எடுத்து போயிட்டு நான் விற்கலாம். மற்ற காய்கறி அந்த மாதிரி நம்ம நினைச்ச நாளில் விற்க முடியாது. எப்போ நம்மளுக்கு அங்கே வருமானம் அந்த இடத்துல விலை அதிகமாக இருக்கும் அப்போ விற்றுக்கலாம். ஆமாம், அப்போ விற்றுக்கலாம், ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. அப்படி இந்த பயிர் மட்டும் ஒண்ணு. ஆமாம், இது வருஷம் ஃபுல்லாக இது வந்து நம்ம பேங்க்ல பணம் இருக்கா மாதிரி வருஷம் ஃபுல்லாக எப்போ வேணாலும் நினைச்ச டைம் விற்கலாம். கம்பல்சரி இன்னைக்கு இருக்கிற கட்டத்தில் உப்பு மிளகாய் வந்து கண்டிப்பாக எல்லா குழம்புக்குமே தேவை. அதே மாதிரி இது வந்து எல்லாருக்குமே தேவையான ஒரு பொருள் இந்த மிளகாய் வந்து. மிளகாய் வந்து கண்டிப்பாக பண்ணி. ஆமாம், சரிங்க சரவணன், நான் கேட்ட கேள்வி வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்தீங்க. இந்த மிளகா பார்த்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். நம்ம சைடில் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன், அதனால தான் இப்போ இன்னைக்கு வந்து என்னோட மிளகா வந்து நல்ல சாகுபடி வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இது பேங்க் மாதிரின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்குற கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பசுமை வாழ்த்துக்கள். நன்றிங்க. நன்றி.